வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி சுவையான தக்காளி குருமா எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த தக்காளி குருமா செய்கிறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷமே ரொம்ப அதிகங்க. எப்போவும் சட்னி சாம்பார்னு நம்ம செய்யாமல் இந்த மாதிரி நான் செய்கிற மெத்தடில் தக்காளி குருமா செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்னும் 4 இட்லி அதிகமாகவே கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லைங்க. ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டால் போதும். இந்த அளவுக்கு வெங்காயத்தோட கலர் மாறினதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி 4 தக்காளி எடுத்திருக்கேங்க. நல்லா பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த குருமாவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை நம்ம வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றணுங்க. அது வரைக்கும் நல்லா கொதிச்சுட்ருக்கட்டும். இந்த சமயத்தில் நம்ம போயிட்டு தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாங்க. 1/4 கப் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் துருவினாலும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு 7லேருந்து 8 அளவுக்கு முந்திரி சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு முந்திரி பிடிக்கலைன்னா நீங்கள் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேங்க. மிக்ஸி ஜாரில் 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அலசி ஊற்றிக்கிட்டேன். இப்போது இதை எடுத்து தனியாக நம்ம வச்சிடலாங்க. இப்போ தக்காளி எந்த அளவுக்கு தண்ணி வற்றிருக்குன்னு பார்க்கலாங்க. தண்ணி எல்லாமே நல்லா வற்றிடுச்சுங்க. நல்லா கிரேவி பதத்துக்கு சுருண்டு வந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சும் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூளுங்க, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. சாம்பார் தூள் தான் நான் சேர்த்துருக்கேங்க. உங்கள்கிட்ட எந்த சாம்பார் தூள் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த குருமாவுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு குருமா இன்னமுமே தண்ணியாக வேணும்னா இன்னும் ஒரு 1/2 டம்ளர் கூட சேர்த்துக்கலாங்க. கொதித்து வரும்போது கரெக்டாக இருக்கும். தண்ணி உங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. குருமா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிற வேண்டியது தாங்க. நல்லா இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ருசியான தக்காளி குருமாவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.